ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் காஸ்ட் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்சாண்டோட ரேட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்கிற எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸும் வந்து ரொம்ப ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது அதிகமாக இருக்கனால கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது எம்சாண்டு வந்து ஒரு 3000 ஒரு யூனிட்டுக்கு வந்து பண்ணுறாங்க. முன்ன வந்து 2700 அந்த ரேஞ்சுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து 3000 அப்படிங்கிறது வந்துச்சு. இது வித்தவுட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 10 கிலோமீட்டருக்கு இருக்குது அப்படின்னா 1000. அடுத்த 10 கிலோமீட்டருக்கு போகிறப்போ மறுபடியும் வந்து ஒரு 1000 சேர்ந்து வரும். ஸோ இப்போது ஒரு யூனிட் வந்து கிட்டத்தட்ட 4000 5000 வரைக்கும் வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பர் யூனிட் வராது. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 4 யூனிட் கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஸோ இந்த 1000 தான் வரும். ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து முன்னையெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த ப்ரைஸ் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 4 யூனிட் வருது அப்படின்னா 16,000 17,000 அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துடுது. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரிவர்ஸ் ஹேண்ட் கிடைக்கிறதில்ல. ஸோ ஹாலோ பிளாக் ஆகட்டும், சாலிட் பிளாக் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நார்மலான கிடைக்கிற ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் ஆகட்டும், இதோட ரேட்டும் வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு சாலிட் பிளாக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 ரூபாலேருந்து 8 ரூபா வரைக்கும் ஒரு கல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சாலிட் பிளாக் வந்து ரேட்டு அதிகமானனால செங்கலோட டிமாண்டும் வந்து அதிகமாகிருச்சு. ஸோ செங்கலோட டிமாண்ட் அதிகமானனா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா செங்கலுக்கு வந்து ஒரு கல்லுக்கு 1 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஏற்றிட்டாங்க. ஸோ இது வந்து எல்லாமே கனெக்டட் காஸ்ட்டு தான். எப்போவுமே வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து ஒரு மெட்டீரியல் அதிகமாச்சு இன்னொரு மெட்டீரியல் அதிகமாகிட்டா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ எம்சாண்ட் அதிகமாச்சு, அதுக்கப்புறம் ஜல்லி அதிகமாச்சு, இது ரிலேட்டடாக இருக்கிற சாலிட் பிளாக் அதிகமாகிடுச்சு. ஸோ சாலிட் பிளாக் அதிகமானங்காட்டி செங்கல் அதிகமாகிடுச்சு. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா இன்ஜினியர்ஸுமே ஒரு சின்ன பேத்தட்டிக் சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் முடிச்சு தரேன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை ஒரு 1800 ரூபாய்க்கு முடிச்சு தரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அதை வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் வந்துருச்சு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேட்டை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஒரு சிமெண்ட் விலையோ ஏதோ இறங்கியிருந்ததுன்னா கூட பரவாயில்ல. சிமெண்ட் விலையும் இன்ஃபேக்ட் ஒரு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் அதிகமாகிடுச்சு. இன்னமும் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குவாரியில் வந்து விசாரிக்கிறப்போ என்ன வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறம் இல்லாமல் நிறைய வந்து இந்த லஞ்சம் கொடுக்கறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ நிறையா வந்து இந்த ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டீசல் பெட்ரோல் எல்லாம் வந்து பெருசாக சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா லாரியோட வாடகை அதிகமாகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த குவாரியில் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பர்மிசிபிள் லிமிட்டை விட அதிகமாக வந்து குவாரியில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதனாலேயே நிறைய லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ டிமாண்ட் அதிகமாகிருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கப்படுறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொதுமக்கள் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்து மேலே வந்து இந்த ப்ரைஸ் எல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் இதை பற்றி பெருசாக எடுத்துக்கிற மாதிரியே தெரில. இதை வந்து நமக்கு யாருமே வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை கொண்டு போகிற மாதிரியும் தெரில. ஸோ கவர்மெண்ட் இதை பற்றி பெருசாக இந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. ஸோ இதனால் வந்து இதோட ப்ரைஸ் வந்து இப்போது வந்து ரீசெண்டாக குறையிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ ஒரு எப்படியும் 2-3 மந்த்ஸ் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாகிற பட்சத்தில் இவங்களே வந்து ரேட்டை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நமக்கு இப்போ ரிவர்ஸ் ஹேண்ட் இல்லை, வேறு வழி இல்லாமல் ஆரம்பித்த பில்டிங்ஸை கட்டி தான் ஆகணும். அதுக்கப்புறம் புது பில்டிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த பழைய ஃப்ரீக்வன்சி இல்லாமல் இருந்ததுன்னா மட்டும்தான், டிமாண்ட் வந்து கம்மியாச்சுன்னா மட்டும்தான் வந்து இந்த ப்ரைஸை வந்து கொஞ்சமாவது குறைப்பாங்க. ஸோ லெட்ஸ் ஹோப் ஆர் பெஸ்ட். ஸோ எவ்வளோ தூரம் நமக்கு கம்மியாகுதுன்னு தெரில. ஸோ இதே மாதிரி ரீசெண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.